12 சென்ட் இடத்துல இட வசதி சும்மா விலாசமாக இருக்கிற மாதிரியே ஒரு அருமையான வீடு ஒன்று பார்க்கலான்னு வந்திருக்கிறவங்க. இந்த வீடு வந்து மொத்தம் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. காம்பவுண்டை சேர்த்தாம, காம்பவுண்டு வந்து தனி. வடக்கு வாசல் வீடு. உடுமலைப்பேட்டை வடக்க ஒரு 14 கிலோமீட்டர் தூரங்க. குடிமங்கலம் சொல்லுவாங்க. குடிமங்கலத்தில் பக்கத்துலேயே தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. கரெக்டாக உடுமலைப்பேட்டிலேருந்து திருப்பூர் மெயின் ரோடு ஓரம் இல்லைங்க. மெயின் ரோடு ஓரலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இது மொதல் சைட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா 2வது சைட்டுங்க. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்புங்க. பொம்பளை பிள்ளைகளை எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி இங்கேயே வந்து இறங்கி அப்படியே நீங்கள் நேராக வீட்டுக்கு போய்க்கலாமாக்கு. பாதுகாப்பான ஏரியா அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒட்டிய வாக்கிலுங்க. தண்ணியெல்லாம் வச்சுருவீங்க, ஜம்முன்னு அப்படியே வந்து நீச்சல் அடிச்சுக்கலாம். பாருங்க, செடி கொடியெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுங்க, இங்கேயே நீச்சல் அடிச்சுக்கலாம். இப்போ தண்ணி போயிட்டு பாருங்க, ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடமாகி போச்சு. பக்கத்துலேயே வந்துட்டு பக்கத்தாலேயே வந்து பெட்ரோல் பங்க் இருக்குங்க. கார் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. இங்கே பார்த்துக்கோங்க பெட்ரோல் பங்கு நேராக வடக்கு வந்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் பெட்ரோல் அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு 5 கார் நிறுத்த அளவுக்கு இடம் மட்டும் கட்டிருக்கீங்க. கோயம்புத்தூர்காரங்களா வந்தீங்கன்னா குடும்பத்தோட கெஸ்ட் ஹவுஸ்ன்னு அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்தால் போனால் தங்கறதுக்கு ஒரு அருமையான வீடாச்சு. கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு. 2 வீட்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து சர்வீஸ் இருக்குது. இது வந்து வாயு மூலையில் வாஸ்துப்படி வச்சுருக்குறாங்க. 750 அடியில் வந்து தனியாக ஒரு போரே ஓட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு 10,000 லிட்டரில் வந்து தண்ணி தொட்டி இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. இது வந்து ஃப்ரண்ட்டில் எலிவேஷனு, போர்ட்டிக்கோ, 16க்கு 17 சைஸில் ஒரு ஹாலுங்க. முன்னாடி பார்த்துக்கோங்க, சோபாலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜம்மு நீங்கள் உட்காந்து இப்படி நீங்கள் டிவி பார்த்துக்கலாமாக்கு. இது வந்து கிச்சனுங்க. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, டைல்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஜம்முன்னு வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. வனமெல்லாம் அப்படியே அடுக்கி வைக்கிற அளவுக்கு பாருங்க, அலமாரியோடு இருக்குது பாருங்க. மேலேயே லாப்ட்டு பொருள்கள் அப்படியே பக்கெட்டில் நிறைய போட்டு வச்சுக்கலாமாக்கு. கிச்சன் ஒட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இங்கேயே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க ஜம்முன்னு. உள்ளுக்குள்ளே ஒரு பெட்ரூமு பாருங்கள், கபோர்டு செட்டப் போட்டிருக்குது. துணிமணி எல்லாத்தையும் கொண்டு வந்து மடித்து வச்சிடலாமாக்கு. அந்தளவுக்கு வந்து ரேக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஃப்ளோர் எல்லாமே வந்து டைல்ஸ் ஒட்டி இருக்குதுங்க. இது வந்து 2வது பெட்ரூமுங்க. அப்படியே ஏசி செட்டப் போட்டிருக்குது. சும்மா குழுன்னு இருக்குமாக்கு. அப்படியே ஏசி ஆன் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஒரு பெட்ரூம் மட்டும் அட்டாச் பாத்ரூமோடு வரும் உங்களுக்கு. சவர் செட்டப் போடுங்க, திருகி விட்டிங்கன்னா தண்ணி தலைமையில விழுகுமாக்கு. இந்த வீட்டுக்கு செஞ்ச ஜன்னல் கதவு எல்லாமே படாக் மரத்தில் செஞ்சது. சும்மா அப்படியே பட்டை கிளப்புமாக்கு. மேலே ஓரக்கு வந்து உங்களுக்கு படிக்கட்டே கொடுத்துருக்காங்க பாருங்க. வாஸ்துப்படி வந்து வடமேற்கு மூலையில் எப்படி கட்டணுமோ அப்படியே கட்டி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று. இந்த பாத்ரூம் தனியாக வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சோலார் வாட்டர் ஹீட்டர் வேறு இருக்குதுங்க. திருகி விட்டிங்கன்னா சும்மா வெகுன்னு தண்ணி வருமாக்கு அப்படியே. இது வந்து மேலே பால்கனிங்க. இங்கே பாருங்க, மேலே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அப்படி எப்படி பச்சை பசையில் தெரியுங்க. ஈவினிங் டைமில் வந்து உங்களுக்கு எதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வைங்க, இங்கே வந்து இப்படி வேடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படியே மைண்டு வந்து பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகிருமாக்கு உங்களுக்கு வந்துட்டு. கீழே வந்து என்ன ரூம் அளவு இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க மேலேயும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு கிச்சன் இருக்குதுங்க. அந்த கிச்சனோட சேர்த்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலு, அப்படியே ஒரு பெட்ரூமோட வருங்க. இந்த தெம்பரத்தலையில் இருக்கிற ரூம் வந்து அப்படியே காங்கிரீட்டில் வரும். முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ஷீட் செட்டப்பில் வருங்க. இதுக்கு வந்து மேலே யாராவது வந்து தங்கினா அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பாத்ரூம் அவுட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ வாடகை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 4500 வாடகை வந்துருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு கிழக்கால வந்து ஒரு மாட்டு செட் ஒன்று ஓட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இந்த செட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 4 சென்ட் வரும். மொத்தம் வந்து 12 சென்ட் வந்துட்டு. அதுவும் வந்து உங்களுக்கு திருப்பூர் என்ஹெச் ரோடு பக்கத்தில் ஒரு அருமையான பாருங்க. பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க பாருங்க. இங்கேயே வந்து பஸ் ஏற்றிட்டு போயிரு, நீங்கள் நின்னீங்கன்னா மட்டும் போதும் பஸ் வந்துடு. இப்போ நான் வந்து மேலேருந்து கீழே வந்தாச்சுங்க. இப்போ பாருங்க, நான் ஏன் வந்து படிக்கட்டை மென்ஷன் பண்ணி சொன்னால், லிஃப்டாக இருந்தால் கரண்ட் ஆஃப் ஆகி போகிற, படிக்கட்டுன்னா நீங்கள் எப்போ வேணால் போய் வந்துக்கலாம். படிக்கட்டுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்க இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் வச்சுக்கலாங்க. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து கிளமேல் ரோடு வந்து தார் ரோடுங்க. பக்கத்தில் வீட்டுக்கு முன்னாடி வருங்க செம்பருத்தி வச்சுருக்காங்க. ஏங்க சாமிக்கெல்லாம் நீங்கள் பூ கொடுக்கணும் கடையில் வாங்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே வாங்கி அப்படியே நீங்கள் சாமிக்கு வச்சுக்கலாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த வீட்டிலேருந்து அப்படியே கிழக்கோடு நல்ல அகலமான இடம்ங்க. இங்கே பாருங்க கல்லு நீங்கள் வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா தெக்க பார்த்தீங்கன்னா மாட்டு சாலைன்னு ஓட்டு வச்சுருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு ஜலமூல சுண்டைக்காய் செடி வச்சுருக்காங்க. ஏனுங்க நீங்கள் சமையலுக்கெல்லாம் வந்து கடையில் சுண்டைக்காயை வாங்க வேண்டியதில்லை, இங்கேயே நீங்கள் சமைச்சிக்கலாங்க. நகாமரம்னு வச்சுருக்காங்க. ஏன்னா பெருசாச்சுன்னா நகா பழமெல்லாம் வந்துச்சுன்னா சூப்பராக பிடிங்க சாப்பிட்லாங்க, நல்லா ருசியாக இருக்குது. ஏனுங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கொய்யா மரம்னு வச்சுருக்காங்க. எனக்கு கொய்யாக்காய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் கடையில் வாங்க வேண்டியது இல்லைங்க, இங்கேயே பிடிங்க சாப்பிட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, காய்க்கு தொடஞ்சிருச்சு. நீங்கள் வீட்டுக்கு தேவையான பாலுக்கு வேணும் அப்படின்னா இங்கேயே மாட்டு பண்ணை வச்சுட்டு இங்கேயே பாலை கறந்து ஊற்றிட்டு இங்கே இருக்கிற சுற்றி கிராமங்களுக்கு எல்லாமே சேல் பண்ணிக்கலாங்க. எல்லாருமே வந்து இங்கே பொழுதானா வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமாக ஒரு வீட்டை உங்களுக்கு காமிக்கலைங்க. அனைத்து வசதிகளோட பாதுகாப்பு ஏரியா, பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பு, அது இவ்வளோ வசதிகளோட சூப்பரான வீடு சொல்லியிருக்கிறேங்க. இந்த வீட்டோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக சேர்ந்து 80 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டை கேட்டிருக்காங்க. வீடு கட்டி 7 வருஷம் ஆச்சு. 12 சென்ட் இடத்துக்கும் இந்த வீட்டுக்கெல்லாம் மதிப்பிடும் போது ஒரு ரீசனபிளான ரேட்டுங்க இது வந்துட்டு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணிடாதீங்க, உடனடியாக வந்துடுங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இதோட அருமை என்னன்னு. சரிங்களா? வாங்க அனுசரித்து முடிச்சு போடலாம்.